அன்பினே உறவுகள் அனைவருக்கும் எனதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட வைத்த கடவுளுக்கும் மறவாத நன்றி தன்னை பகிர்ந்து இன்று 8:05 20ஆம் தேதி மே மாதம் 2024 மற்றும் ஒரு அழகிய திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் பொழுதிடம் நிகழ்வுகளாக சிந்தனை நேரம், ஆன்மீக பாலம், தொடர்ந்து பொருட்சொல் மற்றும் அறிவு களஞ்சியம் இடம்பெற்று மாலை நிகழ்ச்சிகள் வளமை போரவே 4:45 ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். ஐயாவின் நிகழ்ச்சிக்கு சரியாக நான் எடுத்து கொடுத்து கொள்ள வேண்டும் 8:30. ஆகவே சிந்தனைகளை சுருக்குங்களே இல்லையோ பாடல்களை தயவு செய்து சற்று குறைக்க தாருங்கள் என்று என்போடு கேட்டபடியே வணக்கம் பாலம்பேல் பிள்ளைவர்களே, வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், அப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே இடமாக உற்சாகம் இருக்கும் சோதரி. நன்றி சோதரி. அப்படி முதற்கணிந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் உறவுகளையும் மற்றெல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவரை நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் ஆசீர்வாதங்களுக்காக கோடி நன்றி ராஜான்னு சொல்லிக்கொண்டு லண்டன்லேருந்து கரவட்டி மேற்கு வேலு பிள்ளை பாலன் இன்றைக்கு இலக்கம் சகோதரி 272 சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவனத்தின் தொடர் இலக்கம் 272 சொல்லிக்கொண்டு அதுபோல யோகனுடைய சரித்திரம் 19ஆம் அதிகாரம் உரைவார்த்தை 1-20 முடிய பழைய ஏற்பாட்டில் 649வது பக்கம். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு விரோதித்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடினமுகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடையதான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார்கள். தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வேலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடி அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணி கொள்ளுகிறார். அவருடைய தட்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையமுறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவர் எனக்கு உத்தரவு கொடார். என் வாயினால் நான் அவரை கெஞ்ச வேண்டியதாயிற்று என்று சொல்லிக்கொண்டு நாளை தொடர்பு அதிகாரம் மிச்சம் நாமத்துக்கு சோத்திரம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா,
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. நாம் சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று இருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, அவர்களோடு உங்களது சமூகம் அணுவினாடியும் கூடவே செல்லப்படி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ கொள்ளை நோலை ஏற்படாமல் நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாளர்கள் ஜெபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் வீடடித்து பாதுகாப்பாக கோடி நன்றி ராஜா. மற்றும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை தந்திங்க ராஜா. குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்கு கொண்டு குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்தாவிகளை முறித்து கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. அப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வணக்கம். பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டு குரலுக்கு பயணம் எப்படிச்சு? பிரயாணங்கள், களைப்புகள், வெயில். சரியா, எப்படி பயணம் ஓகேயா? ஆமாம் ஆமாம். நேற்றைய தினம் மாலை 3 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அப்படியாக நல்லா போய்விட்டது. 15 நாட்கள். ஓகே, நன்றிகள். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை என்கின்றது திருப்பாடல் 19. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகம் நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1636 இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித சின்னா பெர்னார்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. இன்றைய நாள் லாந்தி பொன்கோட், அதாவது பெந்தகோஸ்தே மண்டே என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இன்றைய நாள் அநேகமான நாடுகளிலே விடுமுறை நாட்களாக இருக்கின்றன. ஆகவே பிரான்சிலும் கூட இன்று விடுமுறை தினமாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக வல்லமையை பெற்ற நாம் எமது திருமுழுக்கின் மூலமாக எமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்பெரும் கொடையாகிய இறைவனின் கொடையை நாம் தொடர்ந்து இதயத்தில் இருத்தி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த புனித நற்செய்தி பணியிலே ஈடுபடுவோம். இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களையும் கிருபையை, இரக்கத்தையும் தெய்வீகத்தையும் இறை ஞானத்தையும் தந்தருளும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கின்றேன். அன்பான உறவுகளே, எமக்கு வாழ்வளிக்கும் வள்ளலை தூய ஆவியை நாம் நெஞ்சில் இருத்தி புகழ்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே.
உடல் சோர்வு அகதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அகதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, நடத்தி செல்லுமையா, நடத்தி செல்லுமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 இருந்து 29 வரை. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் திரும்பி வந்தபோது பெருங்கூட்டம் ஒன்று அவர்களை சூழ்ந்து இருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் அவரை கண்டவுடனே திடுக்கிட்டு ஓடி வந்து வணக்கம் செய்தனர். அவர் எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். கூட்டத்தில் இருந்த ஒருவன் மறுமொழியாக, போதகரே, ஊமைப்பை பிடித்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது எங்கே அவனை ஆட்கொள்ளுகின்றதோ அங்கே அவனை கீழே தள்ளுகின்றது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து விரைத்து போகின்றான். அதை ஓட்டும்படி சீடரை கேட்டேன், அவர்களால் முடியவில்லை. அதற்கு அவர், விசுவாசம் இல்லாத தலைமுறையே, எதுவரை உங்களோடு இருப்பேன், எதுவரை உங்களை பொறுத்து கொண்டிருப்பேன், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு. அவனை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவனை கண்டவுடன் பேய் அவனை அலைக்கழிக்க அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளிக்கொண்டு புரண்டான். இயேசு இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாகின்றது என்று அவனுடைய தகப்பனை கேட்டான். அதற்கு அவன் பதிலாக, சிறு வயதில் இருந்தே இப்படித்தான் இவனை தொலைக்க அந்த பேய் அடிக்கடி நீரிலும் நெருப்பிலும் தள்ளி இருக்கின்றது. உம்மால் ஏதுவாது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி உதவி புரியும் என்றான். இயேசு அவனை நோக்கி, கூடுமானாலா, விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே சிறுவனுடைய தகப்பன், விசுவசிக்கின்றேன், என் விசுவாசமின்மையை நீக்க உதவி செய்யும் என்று கத்தினான். கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதைக் கண்டு இயேசு அசுத்த ஆவியை கடிந்து, ஊமை செவிட்டு பேயே, உனக்கு கட்டளை இடுகின்றேன், இவனை விட்டு போ, மீண்டும் இவனுள் நொழியாதே என்றான். அது கத்திக்கொண்டு அவனை மிகவும் அலைக்கழித்த பின் வெளியேறிற்று. பையன் பிணம் போலானான். அதை பார்த்த மக்கள் கூட்டம் இறந்து விட்டான் என்றது. இயேசுவோ அவன் கையை பிடித்து தூக்கினார். அவன் எழுந்தான். அவர் வீட்டிற்குள் போன பின்பு சீடர்கள், அதை ஓட்ட எங்களால் ஏன் முடியவில்லை என்று அவரை தனிமையாக கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பேய் செபத்தினால் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக 40 நாட்களை முடித்துக்கொண்டு இன்றைய சிந்தனையாக 40 நாட்களை முடித்துக்கொண்டு மறுபடியுமாக விண்ணகம் சென்ற நமது ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடருக்கு கட்டளை கொடுத்தவாறு பணிந்தவாறு தூய ஆவியானவரை நேற்றைய தினம் மறுபடியுமாக அனுப்பி அவர்கள் பெற்றி கொண்ட அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். ஆகவே இந்த பெருவிழாவின் பிரதானமான நோக்கம்தான் என்ன? தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார்.
நீங்கள் எங்கெல்லாம் சென்று நற்செய்தி பணியை செய்கின்றீர்களோ அந்த இடத்திலெல்லாம் தூய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு ஞானம் நிறைந்த பேச்சும் செயல் வடிவம் நிறைந்த உற்சாகமும் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், பாம்புகளை கையால் பிடிப்பீர்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது உங்களுக்கு தீங்கிழைக்காது. செல்லுங்கள், வெறும் கையுடனே செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு பணித்து அனுப்புகின்றார். ஆகவே இந்த பணியானது அன்று அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசுவின் சீடர்கள் செய்த பணி இன்று உனக்கும் தரப்பட்டுள்ளது. இந்த இறை பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிற இந்த வேளையிலே இறை ஆவியானவரின் தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த வேளையிலே உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அந்த சகோதரன் சகோதரியை, பிள்ளைகளை, குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். பரலோக தந்தையாம் இறைவனின் சித்தப்படி அவர்கள் தூதுரைக்க செல்லுகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது கொடுமையான மரண தண்டனையும் சிறை வாழ்வும் சிறை பிடிப்புகளும் சொல்லனா துயரங்களும் தான். இயேசுவின் நிமித்தம் நாம் இதை செய்வதற்கும் இதை அனுபவதற்கும் நாம் சித்தமாயிருக்கின்றோம் என்ற அந்த வார்த்தையை கடைபிடித்துக் கொண்டு, இயேசு கூறிய வார்த்தை இன்றைய நாளிலே நாம் வாசித்த இந்த சுவிசேஷத்திலே இந்த பேயை ஓட்ட அவர்களால் முடியவில்லை. காரணம், நம்பிக்கையும் நம்பிக்கை இன்மையும் அவர்களுக்கு இருந்ததுதான். கேட்கின்றார்கள் இயேசுவிடம், இந்த பேயை ஓட்ட எங்களால் ஏன் முடியவில்லை என்று கேட்கின்றார். அன்றொரு நாள் இயேசு கூறிய அந்த வார்த்தையானது, நீங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நீங்கள் இறைவனை நோக்கி இறை வேண்டுதலோடு ஒரு விடயத்தை செய்வீர்கள் என்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த முசுக்கட்டை செடியை பெயர்ந்து கடலில் ஊன்றிக்கொள் என்று சொல்லி சொன்னால் அது பெயர்ந்து ஊன்றிக்கொள்ளும் என்ற அந்த வார்த்தையை இன்றைய நாளிலே இயேசு கூறிய அந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளுவோம். ஆகவே உன்னால் முடியும், என்னால் முடியும். பேயை ஓட்டவும் இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் இயேசு கூறிய அந்த அதிகாரமும் அந்த ஆண்மையும் அந்த உற்சாகமும் உனக்கும் எனக்கும் இருக்கட்டும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த இறப்பணியிலே ஈடுபடுகின்ற என்னுடைய இந்த பாமுகத்திலே பயணிக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே மேலும் மேலும் உற்சாகம் பெற்று இறைவனின் வார்த்தையை அறிவிக்கவும் அதை எடுத்துச் செல்லவும் வேண்டும் என்று இறைவனிடம் இறந்து வேண்டுவோம். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே தரப்பட்ட இந்த வார்த்தையானது இயேசு பேயை போட்டுகின்றார். ஆகவே மகனின் உடல்நலமற்ற சூழல் இன்றைய நற்செய்தியை காட்டும் குடும்பத்தை மிகவும் பாதித்திருக்கின்றது. இத்தீமையிலிருந்து விடுதலை தேடி ஆண்டவரிடம் வருகிறார் அச்சிறுவனின் தந்தை. அவன் நலம்பெற நம்பிக்கையை விதைக்கிறார் இயேசு. கடவுள் உலகை அழகுறப் படைத்தார். மனிதனின் ஆணவம் அந்த அழகை சிதைக்க முயல்கின்றது. நோய்கள், போதைப் பொருட்கள், அநீதிகள், போர்கள் மற்றும் லஞ்சம் என்னும் கணக்கற்ற தீமைகளால் நம் உலகம் நோயாளியாக கிடக்கின்றது. அதை நலமாக்க உழைக்கும் நல்லவர்களை நாசமாக்க எவ்வளவோ முயற்சிகள் திரும்பும் இடமெல்லாம் தீமைதானா என்று கேள்வி நம்மை திணறடிக்கின்றது. இதையும் வென்றெடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்பிக்கையில் வாழ்வதே தீமையை வென்றெடுக்கும் ஆயுதமாகும். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை தீயோனின் தீக்கணைகள் அணைத்து விட முடியும் என்று சொல்லி புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகின்ற அந்த 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் காண கிடக்கின்ற அந்த வார்த்தையானது நமக்கு உற்சாகத்தை தரட்டும். ஆகவே இன்றைய நாள் நமக்கு உற்சாகம் தரும் தெய்வீக நாளாக அமைய இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு தூய ஆவியானார் தேற்றவாளரை நாம் கேடயமாக நமக்கு உறுதுணையாக அவரை பற்றி கொண்டு நமது பணியிலே தொடர்ந்து நாம் ஈடுபடுவோம். வல்லபமிக்க பிதாச்சுதன் தேவி ஆவியின் மகிமை எங்களை ஆட்கொள்ள அந்த பணியை நாம் எடுத்துச் செல்வோம். சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைய இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ்மொழியை வாழ்வியலாக்குவோம். மேலும் நேற்றைய தினம் நான் நேர காலத்திற்கு விமான நிலையம் செல்வதற்காக எனக்கு அந்த
நேர காலத்துக்கு ஆரம்பித்து தந்த அதிபர் திரு தம்பி நடாமோகன் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி தங்கிய உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பும் சிறப்பு மாதத்தில் மேலுமாக நன்றியுடன் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் தங்கிய. நன்றி, மிக மிக நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம் பாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவும். நேற்றைய தினம் இன்றும் எந்த போசனம் நாள், அதாவது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவு பெற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தார்கள். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசுவதை கேட்டு குழப்பமடைந்தார்கள். எல்லோரும் மலைத்து போயிருந்தார்கள். இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? ஆண்டவரே, உமது தூய ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பித்தரலும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலிருந்து வையமளும் புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. நன்றி, வணக்கம். ஐயாவின் நிகழ்ச்சிக்கும் வரப்போ நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடவருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அண்ணா வணக்கம். மியூட் அடுங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். ஆவியானவருடைய திருவிழாவிலே திருநாளிலே இசைந்திருக்கின்ற இந்த வேளையிலே திரையிலே இசைந்திருக்கின்ற ராம்குமார் ஐயா அவர்கள், திருமதி ஜியா நடேசன், திரு பாலன் வேலுப்பிள்ளை, திரு டேவிட் ஆண்டனி, நெவிஸ் பீரிஸ், ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் இன்னும் இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய தினத்திலே நாம் காணவிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஆவியானவருடைய திருநாளோடு சேர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய துயர் நிறைந்த நிகழ்வு. அதாவது 3 தசாப்தங்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட அழிவு போரின் ஒரு முக்கிய குறியீடு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அரசாங்க விவரங்களின்படி ஒரு குறுகிய நிலப்பரப்பில், அதாவது பாதுகாப்பு வலயம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்திலே 2,70,000 பேர் இருந்தார்கள் என்று அரசு கூற, அவர்களுக்கு மட்டும்தான் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் உண்மையிலே எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் 3,70,000 பேர் அங்கு வாழ்ந்தார்கள் என்ற உண்மை வெளியானது. அவர்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை உயிரை கையிலே பிடித்து கொண்டு வர உதவியது அவர்கள் வைத்திருந்த அரிசியும் தேங்காயும் மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்கு என்று அல்ல மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து பருகிய அந்த கஞ்சிதான். இதுதான் அவர்களுடைய உடலை காத்தது. இலங்கை வாழ் தமிழர்களின், குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழர்கள் எதிர்கொண்ட மிகவும் மோசமான துன்பங்களையும் லட்சக்கணக்கான மக்கள் காவு கொள்ளப்பட்டவதை நினைவு கூறுவதும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்றம்தான். இந்த விடயங்களை தடுக்க முடியாது. தடுப்பது பெரிய உரிமை மீறல். ஏனென்றால் இன்னும் அவர்களுடைய உறவுகள் இறந்தவர்களாக இல்லை. இந்த வேளையிலேதான் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் இங்கே வந்து நிற்கின்றார். அதாவது
ஜீரோ கேஷுவலிட்டி, இங்கே எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வெற்றி கொள்ளப்பட்ட போராக இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் மன்னார் ராயப்பு ஜோசப் ஆண்டிகள் இறுதி போரிலே 1,46,000 மக்களுக்கு மேலாக கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற விவரத்தினை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, கடந்த 15/5/24 இயக்குனர் SVV மங்களராஜா அருட்திரு அவர்கள், இவர் யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தவர். இவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த வேளையிலே அவர்களையும் நாம் நினைவிலே கொண்டு நம்முடைய இறை வேண்டுதலிலே இணைந்து நிற்போம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட நான் ஆறுதல் கொடுக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே, இந்த தளத்திலே, இன்றைய தினத்திலே துன்பமாக இருந்தாலும் கூட பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், மகிழ்வான தினத்திலே இசைந்து நிற்கின்றவர்கள். இன்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா, எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பாவது எடுக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்களோடு இன்று இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி, இதனை நெறிப்படுத்துகின்ற தாங்கள் இதனை மென்மேலும் மெருகூட்ட வேண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிஸ் பிலிப் சார், வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? மகிழ்வு, உற்சாகம். நீங்கள்? நாங்களும் உங்களைப் போலவே நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு, இன்றைய நற்செய்தியில் இயேசு தீய ஆவிகளை விரட்டி அந்த சிறுவனை குணமாக்கியதை பார்த்தோம். நான் ஒரு சிறிய நச்சினையை தருகிறேன். என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1409 என்றும் கூறிக்கொண்டு, புரிதல் வழி புனிதம் காண்போம். யார் பெரியவர்? இறைவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே போட்டி. கடவுள் தகதகவென்று பொலியும் பகல் பொழுதை படைத்தார். சோம்பலை அனுப்பி வைத்தது சாத்தான். மனிதன் தன் நம்பிக்கை பெறுவதற்காக அவனது இதயத்தில் கவிதையையும் கலையையும் சுரக்கச் செய்தார் இறைவன். பொய் என்ற குழந்தையை பெற்றெடுத்தது சாத்தான். மனிதனின் மகிழ்ச்சிக்காக காதல் என்ற அமுதை அனுப்பி வைத்தார் இறைவன். அதில் காமம் என்ற நச்சை கலந்தது சாத்தான். தடுமாறி கொண்டிருந்தவனை பலப்படுத்துவதற்காக உறவுகளை அமைத்து கொடுத்தார் இறைவன். பணத்தை கண்டுபிடித்தது சாத்தான். நட்பு அதை சிதைக்க பொறாமை. உழைப்பு அதை திசை திருப்ப பேராசை. எதிர்பார்ப்பு அதை குலைக்க அடிமைத்தனம். மன்னிப்பு அதை சிதறடிக்க மடத்தனம். அரவணைப்பு அதை மறக்க ஆணவம். இப்படியாக போட்டி தொடர்ந்து கொண்டே இருந்தது. இனி மானுடரை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்களை தன்னருகே கொண்டு வந்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் இறைவன். அவரை புரிந்து கொண்டவர்கள் மூலம் தன்னை கண்டறிவதற்காக பாதைகள் பல அமைத்தார். மதங்கள், மாற்றங்கள் என பல அமைத்தார். அங்கும் மத வேற்றுமை என்னும் முட்களை பரப்பி மானுடரை திசை திருப்பியது சாத்தான். அப்படியாக அந்த சாத்தான் இருப்பது எங்கே? சாத்தான் எங்கேயும் இல்லை, நமக்குள், உனக்குள், எனக்குள் தான். இறைவன் எங்கும் இல்லை, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் தான். இறையாட்சி எங்கும் இல்லை, உங்களுக்கும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் தான். புரிந்து கொண்டு புனிதம் செய்ய இயலும் நம்மால். அது எப்போது? நம்மால் மனிதன் சிந்திக்கும் போது, நம்மால் மனிதம் சொல்லும் போது, நம்மால் மனிதம் செய்யும் போது. ஆனால் பதவிகளுக்காக எதையும் செய்ய மனிதர்கள் துணிகின்றார்கள்.
பதவிகளை பயன்படுத்தி சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி உணர வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். இதற்கு தடையாக ஆட்களை பகைமையுடன் பார்க்கின்றார்கள். இறையரசு குழுவிலும் இயேசுவின் சீடர்களில் இத்தகைய மனப்போக்கு இருந்ததை இயேசு கண்டிக்கின்றார். உண்மை நிறைவும் வளர்ச்சியும் நாம் நினைப்பதை நிறைவேற்றுவதில் அல்ல, பிறருக்காக தன்னை இழப்பதிலும் தன்னை பிறர் சேவையில் அர்ப்பணிப்பதிலுமே அடங்கியுள்ளது. இயேசுவை விட பெரியவர், அவரை விட தன்னை தாழ்த்தி பிறருக்காக அர்ப்பணித்தவர் உண்டா? இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகின்றது. இப்போது இயேசுவின் பின் செல்வதன் பொருள் புரிகின்றதா? வாழ்வின் துன்பமும் கவலையும் இருளும் சூழ்ந்த இடங்களில் எல்லாம் இயேசு முன் சென்று அனைத்தையும் நிவர்த்தி செய்து மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த உயிர்ப்பின் அனுபவமாக மாற்றித் தருவதை நம்மால் நம்ப முடிகின்றதா? இதுவே உண்மை. ஆகவே தூய ஆவியானவரின் அருள் வேண்டி நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் பயணிப்போம். தேவதாயார் ஒரு சிறிய சுகம் சொல்லுகிறேன். நாங்கள் இந்த மே மாதம் வணக்க மாதத்திலே இருக்கின்றோம். ஆகவே தேவதாயாரிடம் கிடைக்கிறோம். பரிசுத்த தேவதாயே, இயேசு சிலுவையிலிருந்து யோவானை காட்டி இதோ உம் மகன் என்று சொன்ன போது கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உமது பிள்ளைகளாக ஒப்புக் கொடுத்தமையால் நீர் எனக்கு தாயாக இருக்கின்றீர். ஆனால் நான் இன்று வரை உமது பிள்ளையாக நடந்து கொள்ளாமல் உமக்கு அதிக துன்பத்தை வருவித்துள்ளேன். அன்பான தாயே, இனியும் நான் சாத்தானின் தந்திரங்களுக்கு உட்படாதவாறு என்னை காப்பாற்றி விண்ணக ராட்சியத்திற்கு நான் வந்து சேர எனக்கு வரமருளும் அம்மா என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவேண்டல் சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓய்ந்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே ஆன்மீக பாலம் தர வந்திருக்கின்ற குருக்களையா அவர்களுக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்றுக் கொண்டு நச்சிந்தனையில் இணைந்தவர்களுக்கும் இணைய இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஜான்சர்கள். வணக்கம். பாருங்க, நீங்க காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு, நடாமோன் அவர்களுக்கு, அனைத்து பாமு அவர்களுக்கும், ஆன்மீக பாலத்தின் ராமநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அன்றைய வந்து தியானடேசர். இன்று பாஸ்கா காலத்தின் 8ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 7073வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ சிந்தனை. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் மே மாதம். அவரது அன்பையும் அரவணைப்பையும் ஆற்றலையும் பொறுமையையும் தியாகத்தையும் அவரது தெய்வீக பெருமைகளையும் போற்றி பாடும் மாதம் வைகாசி மாதம். தூயாவின் நிறைவால் நிறுவியலை நிறைய பெற்றிருந்தவர் அன்னை மரியாள். வையத்தின் அரசியை நம் அன்பை போலும் மாதம். குடும்பமாகவோ குழுக்களாகவோ இல்லங்களிலும் ஆலயங்களிலும் ஒன்று கூடி ஜெபிக்கும் மாதம். சுபமாலை சொல்லி ஜெயத்தினை அடையும் மாதம். இத்தகைய சுப வழிபாட்டு முறையை அநேக திருத்தந்தையர்கள் முக்கியமாக 12ஆம் பயஸ் பாப்பாண்டோர் போன்றோர் ஊக்குவித்துள்ளார்கள். அன்னை மரியாயின் திருச்சிருவத்திற்கு முன்பாக அனைவரும் அமர்ந்து சுபமாலை சொல்வதை பார்க்கவே மிக இனிமையாகவும் இருக்கும், பக்தியாகவும் இருக்கும். தங்களுடைய அன்றாட வேலை பலவின்றி விடுபட்டு வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தார் அனைவரும் விரும்பத்தக்க முறையில் இணையத்தால் இணைந்து சுவைப்பது இறைவனையும் அந்நியையும் மகிழ்விக்கப்படுத்தக்கூடிய ஒரு பக்தி முயற்சியாகும். எனவே நாமும் தினமும் சுபமாலை சொல்லி அன்னை மரியாளின் ஆசீரை பெற்று வாழ்வோமாக. அடைக்கலமே அடைக்கலமே தாயே, அடியாரை அம்பூவி இல்லாதரித்தாளுவாயே. அடைக்கலமே அடைக்கலமே தாயே, அடைக்கலம் உம்மையன்றி யாரிடம் செல்வோம் அம்மா. கடைக்கண்ணாலும்மை நோக்க தாமதிக்கலாமா. அடைக்கலம் உம்மையன்றி யாரிடம் செல்வோம் அம்மா. கடைக்கண்ணாலும்மை நோக்க தாமதிக்கலாமா.
மங்கையர்க்கரசியே மாமரி தாயே துங்கை சுசை முனியின் தூய மணாளியே அடைக்கலமே அடைக்கலமே தாயே தாயே இல்லற வாழ்க்கையில் இன்னல்கள் யாவையும் இன்பமாயேற்று நாம் இந்நிலம் வாழ்ந்துமே உன்னத மோட்சத்தை நிர்ணயப்படுத்திட நிர்மலராய்க்கி நீதையை புரிவாய் அடைக்கலமே அடைக்கலமே தாயே தாயே. நன்றி வணக்கம் கலைவாணி. நன்றி வணக்கம் எல்லோருக்குமே. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி வணக்கம்.